Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு சில பிராணிகள் நம்ம வளர்க்கலாம், ஒரு சில பிராணிகள் நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ பிராணிகள், பறவைகள் இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம கூண்டில் அடைத்து வைக்கக்கூடிய பறவைகள் நம்ம வளர்க்கக்கூடாது. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளி எடுத்துக்கோங்க. கிளி, மைனா, இந்த மாதிரி பறவைகளை நம்ம கூட்டில் போட்டு அடைக்கிறத நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது. இது சாஸ்திரப்படி அது பாவம். இப்போ கோழி வளர்க்கலாம். கோழி நம்ம அது நம்ம திரியை தான் விட்றோம். ராத்திரி அது ஒரு மூடி போட்டு ஒரு கூடையை போட்டு மூடிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கோழியோ சேவலோ இதெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடியது தான். மிருகங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம். இதெல்லாம் நமக்கு வீட்டுக்கு பாலும் கொடுக்குது. ஸோ ஒரு ஆடை நம்ம புல்லு மேய விட்டு இதெல்லாம் கிராமங்களில் இன்றைக்கும் நடக்கிறது தான். ஸோ ஆடு வளர்க்குறதோ, மாடு வளர்க்குறதோ, சேவல், கோழி இதெல்லாம் தப்பே கிடையாது. அதே மாதிரி செல்ல பிராணியான நாயை நம்ம பைரவர்னு சொல்கிறோம். ஸோ வீட்டுக்கு ஒரு காவலாக ஒரு பைரவர் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த பிராணிகளை வளர்க்கலாம். இந்த பிராணிகள் எல்லாமே சாஸ்திரங்களில் சொல்லப்படக்கூடிய பிராணிகள் தான். வீட்டில் நம்ம எரும மாடு வளர்க்குறோம், பசு மாடு வளர்க்குறோம், நமக்கு ஆடுகள் வளர்க்குறோம். அதே மாதிரி கோழி, சேவல் இதெல்லாம் நம்ம வளர்க்குறோம். பட்சிகள், அதாவது பறவைகள், ஒரு புறாவாக இருக்கட்டும், இல்லைன்னா கிளியாக இருக்கட்டும், இல்லைன்னா மைனாவாக இருக்கட்டும், இதெல்லாம் வீட்டில் நம்ம வளர்க்குறோம். லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி நம்ம வச்சு வளர்க்கக்கூடாது. அது இறக கட் பண்ணுறது இதெல்லாம் மகா பாவம். அதாவது ராமாயணத்தில் ஒரு இது சொல்லுவாங்க. சீதை ஒரு கிளியை கையில் பிடிச்சி வச்சுருந்தாலாம். அதாவது எத்தனையோ நாழிகை, ஒரு 3 நாழிகை 2 நாழிகை அவள் கையில் ஒரு கிளியை பிடிச்சி வச்சுருந்தா. ஸோ அது மனசில் நினச்சி தான், நான் சுதந்திரமாக பறக்க வேண்டிய என்னை இப்படி நீ பிடிச்சி வச்சுருக்கியே, நீயும் இந்த மாதிரி என்ன எப்படி நீ என்னை சிறைப்படுத்தி இருக்கிறாயோ. அந்த கிளி அந்த கிளியை அவள் கையில் வச்சுருந்ததே அந்த கிளி மனசில் நினச்சிதாம்மா, என்னை சிறைப்படுத்தி இருக்கிறாயே, நீயும் இதே போல் ஒரு சிறைவாசம் இருக்கணும்னு சொல்லி அந்த பட்சி, அந்த கிளி கையில் வச்சுருந்த அந்த கிளி மனசில் நினச்ச ஒரு சாபம். சீதை 14 வருடம் ஒரு வனவாசம் இருந்தாள், சிறையில் ஒரு இதில் இருந்தா அப்படின்ட்டுன்னு ராமாயணத்தில் ஒரு சின்ன இது சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ சீதை அந்த கிளி அழகாக இருக்கேன்னு தான் கையில் வருடி சீதை வச்சுருந்தான். அப்படி இருந்தவளுக்கே அப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும் பொழுது, ஒரு கிளியை சுதந்திரமாக வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு கிளியை நம்ம இறகெல்லாம் கட் பண்ணி ஒரு கூண்டில் அடைச்சி அதுக்கு அதுவும் இப்போ இந்த பச்சைக்கிளியை விடுங்க, சில பேர் வீட்டில் ஃபாரின்ல இருந்து லைசன்ஸ்டு பேரட்ஸு ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் வீட்டில் அதை ஒரு கூண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ சாஸ்திரப்படி பார்த்தால் அதெல்லாம் பாவம் தான், வைக்கக்கூடாது. என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னாங்க, அவங்க சர்க்கஸ் கம்பெனி வச்சுருந்தாங்களாம். அந்த மிருகங்களும் அந்த பட்சிகளும் நாங்கள் இருந்த அவங்க எங்கேயோ போய் ஜோசியம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், இந்த மிருகங்களினுடைய சாபம், பட்சிகளினுடைய சாபம் உங்களுக்கு இருக்குது குடும்பத்தில், அதை நீங்கள் அதுக்கான பிராயச்சித்தம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்களா. அதை பற்றி கேட்குறதுக்கு தான் என்கிட்ட வந்தாங்க. ஸோ அதாவது வேடுவனாக இருக்காங்க பார்த்திங்களா. இப்போ சில பேர்லாம் ஒரு ஹாபி மாதிரி ஹண்டர்ஸ், இந்த காட்டில் போய் சுடுறது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போவும் ஹண்டிங் காட்டில் போய் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு புறாவை சுடுறதோ, இல்லை ஒரு மைனாவை சுடுறதோ, இல்லை குருவியை சுடுறதோ, இது எல்லாமே நமக்கு பாவம் தான். இதுக்கு பிராயச்சித்தங்கள் கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஸோ நம்மளுடைய வம்சத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த பாவம் எல்லாமே கண்டிப்பாக போய் சேரும். ஒருத்தங்க என்கிட்ட வரும்போது சொன்னாங்க, அவங்க குழந்தைய ஜூக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
ஜூவில் எத்தனை பேர் வருவாங்க, நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. குழந்தைங்க வந்து ஒரு புலி அப்படின்னா கொஞ்சம் பார்க்கும் இல்லையா? ஸோ அந்த குழந்தைக்கு 2 வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து கையை வந்து அந்த கூண்டுக்குள்ளே விட்டுருக்கு. கரெக்டாக அந்த புலி அந்த குழந்தையினுடைய கையை மட்டும் கவ்விருச்சான். அந்த அப்பாவும் அந்த சமயத்தில் இப்படி திரும்பி பார்த்துருக்காரு, அந்த அம்மா ஏதோ ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ஸோ அந்த புலி வந்து அந்த குழந்தையினுடைய கையை மட்டும் அந்த பையனுக்கு இப்போ வயசாகிடுச்சு, கல்யாணமும் ஆகிடுத்து, ஒரு கை தான் இருக்குது. ஸோ ஏன் அந்த பையனுக்கு மட்டும் அது நடக்கணும் இல்லையா? அப்போது இவங்களுடைய வம்சாவளிகளில் ஏதாவது ஒரு பாவங்கள் இருக்கும். இப்போ பாம்பு கொத்துறது, பாம்பு தீடுறது, இந்த மாதிரி ஒரு மிருகங்களால் அவங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, திருப்பதி மலைக்கு எத்தனையோ பேர் ஏறி போகிறாங்க. அதில் கரடி ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு, ராத்திரி நேரத்தில் இந்த புலி வருது, அது குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஒரு புலி அடித்து செத்து போயிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் நடப்பது கிடையாது. ஒரு சில அசம்பாவிதங்கள் மிருகங்களால் ஏற்படுவது. இப்போ யானை பாகனை யானை தூக்கி போட்டு மிதித்து கொன்னுடுறது கோவிலில் எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் நம்ம போகிறோம், கோவில்களுக்கு போகிறோம் வரோம். ஆனால் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் அந்த சம்பவம் வந்து நடக்குது. கண்டிப்பாக அவங்களுடைய பரம்பரையிலலாம் இந்த மாதிரி மிருக சாபம்னு பேர், பக்ஷி சாபம்னு பேர். இந்த பாம்பெல்லாம் நம்ம அடித்து கொல்றது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். எந்த ஒரு வாயில்லாத ஜீவனை நம்ம அடித்து கொன்னாலும் அது பாபம்தான். ஸோ இந்த பக்ஷி சாபம், மிருக சாபம், இதற்கெல்லாம் நம்ம பிராயச்சித்தங்கள் நம்ம தான் தேடிக்கொள்ள வேண்டும். ஸோ வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த கூண்டில் அடைத்து வைக்கக்கூடிய பறவைகளை நம்ம வளர்க்கக்கூடாது. இப்போ நாய் நம்ம வளர்க்குறோம், பட் அந்த நாய் நம்ம ஒரு செல்ல பிராணியாக நம்ம வச்சுருந்து வளர்த்து அதுக்கு ஒழுங்காக சோறு போடணும். அந்த நாயை சரியாக பராமரிக்கலை அப்படின்னாலும் அதுங்களுக்கும் மனசில் வந்து சில ஏக்கங்கள் இருக்கும், அதுங்க மனசில் சில தாபங்கள் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய பாவம். அது நம்ம அதுக்கான பிராயச்சித்தங்கள்லாம் நம்ம செய்யத்தான் வேண்டும். ஸோ நீங்கள் ஒரு நாய் வளர்க்குறீங்க, அது சந்தோஷம்தான். மாடு வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்க, கோழி வளர்க்குறீங்க, சேவல், இது எல்லாமே நம்ம வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒன்று. நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம். வளர்க்கக்கூடாத பிராணிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூண்டில் வந்து நம்ம அடைச்சி அந்த அந்த பிராணிகளை நம்ம வதம் பண்ணக்கூடாது. ஸோ பட்சிகள் அப்படின்னா பறவைகள் வந்து சுதந்திரமாக வானத்தில் பறந்து அது சுதந்திரமாக கூடு கட்டி அது இருக்கக்கூடிய ஒரு இதை நாம் வந்து அதை தடை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பக்ஷி சாபம் இல்லை மிருக சாபம் இதெல்லாம் இருந்ததுன்னா ஜாதகத்திலே வந்து கண்டிப்பாக தெரியும். அதற்கான ஒரு பிராயச்சித்தங்களை நீங்கள் செய்து கொள்வது நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் அந்த வம்சத்தை வந்து பாதிக்கும். அந்த வம்சாவளிகளில் இந்த பாபங்கள்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த மிருகங்களாலேயோ இல்லை இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு அந்த வம்சாவளிகளில் வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் ஜென்ரலாக வந்து ஒரு பரிகாரம் எல்லாம் செய்யும் பொழுது அதுலேயே வரும். நம்ம நடக்கிறோம், எறும்பை மிதிக்கிறோம், எத்தனையோ நம்ம அறியாமல் சில ஜீவராசிகளை நம்மளே வந்து கொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம அப்போ தான் பரிகாரங்கள் செய்யும்போது அதற்கான சங்கல்பங்கள் வந்து செய்வாங்க. ஸோ பர்டிகுலராக இப்போ நம்மளுடைய வம்சத்தில் சில பேர் காட்டில் போய் மிருகங்களை வேட்டையாடுவது, இல்லைன்னா பறவைகளை வேட்டையாடுவது, இந்த மாதிரியெல்லாம் இருந்து அதெல்லாம் இறந்து மான் வேட்டையாடுவது, இந்த மாதிரி மிருகங்களையெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கான பிராயச்சித்தங்கள் நம்ம கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நிறைய முக்கியமான தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. Taste the Daily.